உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்குவாட் வந்து எப்படி இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க, அது சுரேஷ் ஐயர் வந்திருக்கணும் டீம்ல அப்படின்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் வந்து அதை வந்து T20 லாஸ்ட் 1 இயரா இவர் சுரேஷ் ஐயர் ஆடல. சுரேஷ் ஐயரை 11ல கொண்டு வர முடியாது. அவர் ஃபர்ஸ்ட் 11 ஃபார்ம் பண்ணிருப்பாங்க செலக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுச்சே. ஒரு வருஷமா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து T20 இன்டர்நேஷனல் வந்து ஆடல அப்படின்னு சொல்றீங்களா சார்? அதே போலதான் சுப்மன் கில் கடைசியா வந்து 2024 ஜூன் மாசம் ஆடி இருக்காரு சார். there is no comparison between சுப்மான் கில் and ஸ்ரேயஸ் ஐயர். சுப்மான் கில் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. நமக்கு இப்போ ஃபியூச்சர் கேப்டன்ஸ் வெரி முக்கியம். சூரியகுமார் யாதவ் ஆல்மோஸ்ட் 34-35 இயர்ஸ் ஓல்ட் ஆயிடுது. ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும்ல ஒருத்தர, அதுக்கு வேற யார் இருக்கா? இந்த கம்பீர் சூரியகுமார் யாதவ் காம்பினேஷன்ல T20 தான் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இதுல சஞ்சு சாம்சனுக்கு இடம் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சஞ்சு சாம்சனை டிராப் பண்ண மாட்டாங்க தோணுது. நியர் பர்ஃபெக்ட் செலக்ஷன். இதுக்கு மேல என்ன வேணும்? கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஷியா கப்பு இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியா குரூப்பில் 3 மேட்சஸ் ஆட போகிறாங்க. அதுலேயும் ஒரு மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட ஆட போகிறாங்க. எல்லாருமே அதை உத்து நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம கல்யாண் சார் கிட்ட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ் சார். இந்த ஏஷியா கப் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இருக்கிற எல்லாருமே அது ஒரு T20 ஃபார்மேட்டில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனுடைய வரலாறு என்ன சார்? ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் was formed in 1983. அப்போ வந்து இந்த வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்சது, ஏஷியன் கண்ட்ரி ஜெயிச்சது. ஃபர்ஸ்ட் இந்தியா ஜெயிச்சதுங்கிறத விட ஏஷியன் கண்ட்ரி ஜெயிச்சது. ஸோ ஒன் டே கிரிக்கெட் வாஸ் பிக்கிங் அப். அப்போ தான் 83க்கு அப்புறம் தான் 75லேருந்து வேர்ல்ட் கப் நடக்கிறது, நிறைய ஒன் டே மேட்ச் நடக்கிறது. பட் 85க்கு 83, 84 போது ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் வாஸ் ஃபார்ம்ட் மெயின்லி டு மேக் ஏஷியா கப் ஆஸ் அ டோர்னமெண்ட். ஸோ 84ல் அனௌன்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் வாஸ் பிளேட் ஏஷியா கப்பு. அப்போ வந்து ஒன்லி ஒன் டே ஃபார்மேட் தான், 50 ஓவர் பேசிஸ் மேட்ச் தான். ஸோ 2015 வரைக்கும் ஒரே எவ்ரி 3 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் ப்ளே பண்ணிங் ஆன் தட். ஒரு சில வாட்டி வேறு டோர்னமெண்ட் வந்து இதுவாகிடும், கிளாஷ் ஆகிடும், அதனால் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. பட் தேர் ஆர் ரெகுலர்லி பிளே. ஒரே ஒரு 1990 என்னமோ வந்து கேன்சல்டு ஃபார் வித்தவுட் டெல்லிங் எனி ரீசன். ஏன்னா அந்த அகாமடேட் பண்ண முடியல அவங்களால. அது ஒன்று. அண்டு இந்தியா தான் மேக்ஸிமம் 8 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அண்டு 2015க்கு அப்புறம் ஃபார்மேட்டை வந்து 50 ஓவர் பேசிஸ் ரிட்டைன் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் T20 இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு T20 வாஸ் பிகமிங் பாப்புலர். ஸோ இந்தியா பாகிஸ்தான் 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க. அப்போ வேர்ல்ட் கப் 2007ல் இந்தியா ஜெயிச்சது, அப்புறம் 2009லையோ 10லையோ பாகிஸ்தான் ஜெயிச்சது. அண்டு T20 ஐ மீன். ஸோ அதனால T20 ஆல்சோ பிகமிங் பாப்புலர் இன் வேர்ல்ட் ஆஸ் வெல் அஸ் இன் ஏஷியா. அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதே சமயத்தில் 50 ஓவர் பேசிஸை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வருஷம் T20 ஆனால் இன்னொரு வருஷம் T50 ஓவர் பேசிஸ் அப்படின்னு ஆடலாம் அப்படின்னு பண்ணாங்க. அதே மாதிரி தான் 2023 லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஐ மீன் ஏஷியா கப் வாஸ் பிளேட். இந்தியா ஒன். ஸோ இந்தியா இஸ் அ கரண்ட் சாம்பியன். பட் இது T20 ஃபார்மேட்டில் ஆடுறோம் இந்த வாட்டி. ஸோ ஆஸ் ஐ டோல்டு, இந்தியா வந்து ரொம்ப 8 டைம் ஜெயிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஸ்ரீலங்கா ஹஸ் ஒன் 6 டைம்ஸ். பாகிஸ்தான் ஹஸ் ஒன் கப்பல் 2 or 3 டைம்ஸ். வேற யாரும் ஜெயிச்ச மாதிரி தெரியல. பங்களாதேஷ் ஆர் இதெல்லாம் ஜெயிச்ச மாதிரி தெரியல. ஸோ நல்ல டோர்னமெண்ட் நல்லா நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் டோர்னமெண்ட் இல்லை, அதுக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் பெரிய கரெக்டான இதுதான் இருக்கும். இப்போ இந்த T20 ஃபார்மேட்டுக்கு ஏற்ற கரெக்டான பேலன்ஸ்டு ஸ்குவாடா நீங்க இதை பாக்குறீங்களா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்குவாட் வந்து எப்படி இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் செலக்ஷன். ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க, அது சுரேஷ் ஐயர் வந்திருக்கணும் டீம்ல அப்படின்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் வந்து அதை வந்து கிரிட்டிக்கலாக பார்க்கலண்ணா. ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் T20 நிறைய வின் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்பீர் சூரியகுமார் யாதவ் காம்பினேஷன்ல T20 தான் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. கன்சிஸ்டண்டாக வின் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்ட் மேட்சஸ்ல கம்பீர் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கு, ஆர் ரோஹித் சர்மா ரெக்கார்டு எப்படி இருந்தது. இப்போ வந்து சுப்மான் கில் டேக் ஓவர் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல சீரீஸ் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒன் டே கிரிக்கெட்லையும் ரொம்ப நல்லா ஆடலை. பட் இந்த வாட்டி சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சிட்டார் கம்பீர் கேப்டன் கோச்சில். ஸோ கம்பீர் சூரியகுமார் யாதவ் காம்பினேஷன் நல்லா போயிட்டு இருக்குச்சு. அந்த டீமோடைய பிளேயர்ஸை தான் நியூக்ளியஸாக எடுத்திருக்காங்க. உங்களுக்கு T20 லாஸ்ட் 1 இயரா இவர் சுரேஷ் ஐயர் ஆடலை.
அது என்ன ரீசன், அது வந்து அவருடைய கேப்பபிலிட்டி, அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறத விட முக்கியம். ஒரு டீம் செட் ஆயிடுது. இப்போ திலக் வர்மாலாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஃபார் சம் ரீசன். எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு முக்கியமான ரீசன், சுப்மான் கில்லுக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க. அப்போ வந்து திலக் வர்மா கொண்டு வந்தாங்க. 2 எக்ஸ்ப்ளோசிவ் லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ட்ரை பண்ணணும். அபிஷேக் சர்மா அண்ட் இவரை ட்ரை பண்ணாங்க. கிளிக் ஆயிடுச்சு. சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தாங்க. அதாவது ரிஷப் பந்த் இன்ஜூர்டு, அதனால இஷான் கிஷன் வாஸ் நாட் ஷோயிங் ரைட் ஆட்டிடியூட். அவருடைய ப்ராப்ளம் வந்து ஆட்டிடியூட் சரியா இல்லாமல் இருந்தது. அதனால அப்போ வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குது சஞ்சு சாம்சன் முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும் டீம்ல அப்படிங்கிற ஒரு பேச்சு மீடியாவில் இருந்தது. ஸோ ஒரு டைம் கிடைக்கச்சே கொண்டு வந்தாங்க, எல்லாரும் செட் ஆயிட்டாங்க. சஞ்சு சாம்சன் 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு லாஸ்ட் 5-6 மேட்ச்ல. ஒரு செஞ்சுரி அடிக்கிறார், இல்லைன்னா 10 கீழே தான் அடிக்கிறாரு, அது மாதிரி ஆடுறாரு. பட் செஞ்சுரி இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் எனி ஃபார்மேட். அதுவும் T20ல வெரி பெரிய விஷயம். அதுவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடிச்ச அபிஷேக் சர்மா எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறாரு, மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடுறாரு. சூரியகுமார் யாதவ் கேப்டன். அண்டு மீதி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மிடில் ஆர்டர் பிளேஸ் திலக் வர்மா எடுத்துட்டா. திலக் வர்மா 2 மேட்ச் வின்னிங்ஸ் ஆடினார் கடைசியா. ஸோ அவர் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவீங்க நீங்க? ஸோ அதனால இப்போ ஒரு 11ல் கொண்டு வர முடியாது ஸ்ட்ரெயிட்டுவே. சுரேஷ் ஐயரை 11ல் கொண்டு வர முடியாது. அவர் ஃபர்ஸ்ட் 11 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, செலக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணச்சே. அது பார்க்கச்சே 11ல் வராது. 11ல் இல்லாத போது சுரேஷ் ஐயர் ரிசர்வ்ல வச்சு என்ன பிரயோஜனம்? ரிங்கு சிங் மாதிரி யங் பிளேயர் பேக்கப்ல இருந்தால் அவர் எப்போ வேணா கொண்டு வரலாம். ஒரு இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ல ஒரு ரிசர்வ்ல வச்சுட்டு நமக்கு, அதுவும் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல ஒரு 3 மேட்ச் ஆட போறாங்க, 2 வீக் டீம், ஒரே ஒரு பாகிஸ்தான் இதுதான் நல்ல டஃப் மேட்ச் நமக்கு அப்படின்னு அந்த ஒரு வியூல தான் அவங்க வந்து ஸ்ரேயஸ் ஐயரை வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஒதுக்கி வச்சிருக்காங்க. தவிர இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ரேயஸ் மாதிரி பிளேயரை எப்போ வேணா கொண்டு வரலாம் டீம்ல. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் அண்ட் சீசன்ட் பேட்ஸ்மேன், எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்ங்கிறதுனால எப்போ வேணா கொண்டு வரலாம். வேற ரிங்கு சிங்கோ ஒரு அதர் யங் பிளேயரையோ வந்து ஏதாவது பெரிய பிளேயர் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகிட்டு திடீர்னு கொண்டு வந்து அவரால் ஆட முடியாது. ஓகே சார், இப்போ இதுல நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு வருஷமா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து T20 இன்டர்நேஷனல் வந்து ஆடலை அப்படின்னு சொல்றீங்களா சார்? அதே போலதான் சுப்மன் கில் கடைசியா வந்து 2024 ஜூன் மாசம் ஆடி இருக்காரு. பட் ஆனா அவருக்கு இப்போ உள்ள வந்திருக்காரு வித் வைஸ் கேப்டன்ங்கிற ஒரு பதவியோட. அது நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? சார், there is no comparison between Subman Gill and Shreyas Iyer. Subman Gill is future of India. Subman Gill is all format player with captaincy potential, captain potential. ஆல்ரெடி டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கேப்டனா கொண்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. நமக்கு இப்போ கேப்டன்ஸ், ஃபியூச்சர் கேப்டன்ஸ் வெரி முக்கியம். சூரியகுமார் யாதவ் ஆல்மோஸ்ட் 34-35 இயர்ஸ் ஓல்ட் ஆயிடுது. ஸோ அவரை வந்து எனி டைம்னா என்ன, அடுத்த டோர்னமெண்ட்லேயே இருக்க மாட்டார், அடுத்த சீரீஸ்ல இருக்க மாட்டார்னு சொல்லலை. ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும்ல ஒருத்தர, அதுக்கு வேற யார் இருக்கா? ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் நாட் அ கேப்டன்சி மெட்டீரியல் இந்தியாவுக்கு. மேபி இஸ் குட் இன் IPL. என்னோட ஒப்பீனியன், ஐ மே பி ராங், பட் என்னுடைய ஒப்பீனியன்ல கரெக்டான மூவ் தான். சுப்மான் கில்ல அவர் தான் அடுத்த கேப்டன், ஆல் ஃபார்மேட் கேப்டன். இட் ஹஸ் பீன் டிசைடட் ஈவன் இயர் பேக். அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த 50 ஓவர் பேசிஸ்லேயே அவரை தான் கொண்டு வருவாங்க. கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ தான் இருப்பார். ரோஹித் சர்மா ஒரு வருஷம் ஆடினால், 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் ஆடினால், அவர் கேப்டனா இருந்தாலும் இவர் தான் வைஸ் கேப்டனா இருப்பாங்க. அப்கோர்ஸ் அவர் ஸ்டார் பிளேயர், 50 ஓவர் பேசிஸ்ல நம்பர் 1 ரேங்க்ல இருக்கிறவர் சுப்மான் கில். அவர் வந்து இந்த IPL-லையும் ஃபுல் ஃபார்ம்ல இருந்திருக்காரு அவரு. ஸோ அவரோட நீங்க வந்து சும்மா ஸ்ரேயஸ் ஐயரை கம்பேர் பண்றதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன். ஓகே சார், இப்போ இதுல சஞ்சு சாம்சனுக்கு இடம் கிடைக்குமா? ஏன்னா இப்போ கண்டிப்பா ஓப்பனிங் வந்து சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் தான் இறங்க போறாங்க. இப்போ அவர் வைஸ் கேப்டனா உள்ள வரதுனால கண்டிப்பா அவருக்கு 11th இடம் இருக்க போகுது. ஸோ இப்போ சஞ்சு சாம்சனோட அந்த ஓப்பனிங் இடம் வந்து பாதிக்கப்படும். அதே போல அவரை மிட்ல இறக்கிறதுக்கு பதிலாக இப்ப ஜிதேஷ் தான் உள்ள வருவாரா? இல்ல, எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ண மாட்டாங்க தோன்று. சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மாவே ஓப்பனிங் இறங்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. சுப்மான் கில் 1 வரலாம். அப்படி சுப்மான் கில்ல வந்து T20ல 1 டேக்கு தான் ஆடுறது நல்லதுன்னா சஞ்சு சாம்சனை 1 டவுன் இறக்கிப்பாங்க. அப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் 2 டவுன் வந்துட்டு திலக் வர்மா 3 டவுன் வருவாங்க. அதனால எனக்கு என்னமோ சஞ்சு சாம்சன் டெஃபினட்டா முதல்ல ஆடுவாரு. ஆனா அவருக்கு வந்து இப்ப ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சுப்மான் கில் வந்தது அவருக்கு ஒரு ப்ரெஷர் தான் இல்லைங்களா? அவர் ப்ரூவ் பண்ணணும். சரி, யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் சேலஞ்ச். சேலஞ்சஸ் ஆர் கமிங் டு எந்த டைரக்ஷன்ல எப்படி வேணா யாருக்கு வேணா வரும் சேலஞ்சஸ், எந்த கேம்ல வேணா வரும். அதே மாதிரி வந்திருக்கு அவரு. கன்சிஸ்டன்சி இல்லை அவர்கிட்ட. செஞ்சுரி அடிப்பார், ஒரு 3 மேட்ச் 4, 5, 6 ஈவன் டக்குன்னு அவுட் ஆவாரு, திருப்பி இன்னொரு செஞ்சுரி அடிச்சிருவாரு. அது மாதிரி ஆடிட்டு இருக்காரு. பட் அவர்கிட்ட வந்து ஒரு பெட்டர் கன்சிஸ்டன்சி இஸ் எக்ஸ்பெக்டட். இந்த ப்ரெஷர்னால ஒருவேளை இன்னும் பெட்டர் ஆடலாம், அவரு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடலாம்.
ஓகே சார். இப்போ ஜிதேஷ் சர்மா உள்ள வருவார் அப்படின்னு தான் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்குல்ல சார். இப்போ நிறைய நம்ம நியூஸ்லாம் படிக்கும்போது சஞ்சு சாம்சனுக்கு வந்து மிட்ல சான்சஸ் கம்மி, ஜிதேஷ் வில் பி இன் அப்படிங்கிறாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜிதேஷ்க்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குன்னு பாக்குறீங்க? ஐ சி ஜிதேஷ் சர்மா ஒன்லி as a பேக்கப் செகண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இந்த இப்போ ரீசன்ட் ஐபிஎல்ல ஸ்டார் இது பிளேயர் ஃபார் பெங்களூர், அதுவும் ஃபைனல்லாம் செமிஃபைனல் ஃபைனல்லாம் வந்து பெரிய நாக் அவுட்டில் வந்து ரொம்ப நல்ல கிரிட்டிக்கல் கேம்ஸ் ஆடினாரு, ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட்டோட ரொம்ப நல்லா ஆனாரு. அதுக்கு ரிவார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இல்லைன்னா ஜூரல் எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா இஷான் கிஷனேக்கு ரிகால் பண்ணியிருப்பாங்க. பட் இவருடைய ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு, இவரோட ஆட்டிடியூட் நல்லா இருக்கு, அதனால இவர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எடுத்த உடனே அவரை வந்து சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் ஆடி ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆடி ரெண்டாவது மேட்சும் டிசப்பாயிண்ட் ஆனாதான் அவரை ட்ராப் பண்ணிட்டு தான் ஜிதேஷ் சர்மாவை கொண்டு வருவாங்கன்னு என்னுடைய பர்சனல் ஃபீலிங். ஓகே சார். இப்போ இந்த இதில் அதாவது பேட்டிங்காக பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் ஆனால் இன்னும் வந்து அந்த நம்பர் 8 வந்து இந்தியாவுக்கு வந்து சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து ஹர்ஷித் ராணாவை வந்து இவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் 10 பேருமே அடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும், நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் நீங்கள் சொன்னீங்களே, நான் சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் கேட்டுட்டீங்க. இந்தியன் டீமில் இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் இதான். 8, 9, 10, 11 டெய்ல். 8 குல்தீப் யாதவ், 9 பூம்ரா, 10 வந்து ஹர்ஷ்தீப் சிங், அண்ட் 11 வந்து இன்னொரு ஸ்பின்னர் யார் இருக்கா, இவர் வருண் சக்கரவர்த்தி. ஸோ 4 பேருமே ஆர் நாட் நோன் டு பேட். குல்தீப் யாதவ்லாம் ஓரளவுக்கு நல்ல ஆடுறவர் தான், பட் அவரால் T20 ஃபார்மெட்டில் ரன் ரேட் ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடுற கிரிக்கெட்டர் இல்லை. பூம்ரா எல்லாம் தெரியும், பூம்ரா அண்ட் இவரெல்லாம் ரொம்ப டிபிக்கல் டெய்லு. அதுதான் ஒரு பெரிய வீக்னஸ். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல, அதை பார்த்து தான் பண்ணணும். பட் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ் வில் டூ த ஸ்பெஷலிஸ்ட் ஜாப் bowling. ஃபர்ஸ்ட் 6 பேட்ஸ்மேன் ஆடாத எப்படி நம்பர் 8 பேட்ஸ்மேன் எப்படி நம்ம ஆட வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு, அது தவிர ஆல்ரவுண்டர் இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் நல்லா இல்லை. வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர் வந்து இந்த ஃபார்மேட்ல இப்ப இந்த வாட்டி அடிக்கல, ஸ்டாண்ட் பைஸ்ல தான் வச்சிருக்காங்க, ரிசர்வ்ல தான் வச்சிருக்காங்க. அதுதான் ஒன்லி வீக்னஸ். வேற பொறுத்த வரைக்கும் நியர் பர்ஃபெக்ட் செலக்ஷன். அண்ட் பேக்கப் பிளேயர் பாருங்க, சிவம் துபே கேன் get into the team in case of Pandya getting injured. Of course, he is a batting all-rounder, அவர் வந்து genuine all-rounder. பட் இருக்கிற நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் நம்ம பிளேயர் எடுக்க முடியும். அதாவது லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிக்கச்சு சிவம் துபே has played some critical innings. ஸோ அவர் எப்படி இக்னோர் பண்ணுவீங்க? அதனால எடுத்திருக்காங்க. ரிங்கு சிங் இஸ் யங் பேட்ஸ்மேன். பட் நிறைய பேர் வந்து தூபே டீமுக்கே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார். இந்தியன் டீமுக்கு அவர் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து நிறைய நோட் பண்றவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தூபே வந்து நிறைய வந்து ஹைலைட்டடா ப்ளே பண்ணியிருக்காரு, பட் அது வந்து யாருமே நோட் பண்ணல அப்படின்னு. அதான் நான் சொன்னேன். இப்போ அதுதான் கிரிட்டிக்கல் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அது தவிர டெம்ப்ளேட் சார், ஒரு டெம்ப்ளேட் ட்ரான் ஸ்டாண்ட் பைஸ்ல நம்ம பிளேயர்ஸ் இருக்குச்சே, ஒருத்தர் வந்து போலிங்கும் போட முடியுமோ இருக்கணும் அப்படின்னு தான் எடுப்பாங்க. அது தவிர ஓரளவுக்கு யங் பேட்ஸ்மேன், யங்னா ஒரு ரொம்ப ஒரு 150 பிளேயர் ஆடி 150 மேட்சஸ் ஆடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை பேக்கப்ல வைக்கிறது, டக் அவுட்ல உட்கார்த்து வைக்கிறது பிரயோஜனமே இல்லை. டீமுக்கு எந்த டீமுக்குமே அந்த ஆங்கிள் தான் எடுத்திருக்காங்க. அது சார் ஆல்ரவுண்டர், இஸ் நாட் அ ஜெனியன் ஆல்ரவுண்டர், இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர், பட் ஈ கேன் போல். இப்போ போன இதுலயே T20லயே இதுல நடக்கச்சு ஒரு 2-3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அவர் வந்து இஸ் நாட் அ பேட் பவுலர், இஸ் மீடியம் பேசர். பர்டிகுலர்லி நம்ம வந்து இப்போ 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வித் 1 மீடியம் பேசர், ஆல்ரவுண்டர் மீடியம் பேசர்னு ஆடிட்டு இருக்கோம். டீம் ஃபார்மேட் டெம்ப்ளேட், த டெம்ப்ளேட் வாஸ் ட்ரான் லைக் திஸ். பூம்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் தான் ஜெனியன் இமீடியட் செலக்ஷன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல. இப்போ நம்ம பேட்டிங் யூனிட்டை வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாகவே பேசிட்டோம். இப்போ நீங்க பவுலிங் யூனிட்டா பார்க்கும்போது இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த T20 ஃபார்மேட்டுக்கு. பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் பேட்டிங் டெப்த் இல்லை, அவ்வளவுதான். பவுலிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு பாருங்க. பூம்ரா பத்தி யாரும் சொல்லவும் முடியாது. ஹர்ஷ்தீப் சிங் இஸ் அ வெரி ப்ரூவன் சக்சஸ்ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர் இன் T20 ஃபார்மேட். Pandya is a genuine all-rounder who can, on his day, is also equally a good bowler. Of any other medium pacer compare பண்ணாலும் அவரும் நல்ல bowler தான். And top class spin attack, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. அதுவும் இந்த ஏஷியா கப் இதுல நடக்கிறது, மிடில் ஈஸ்ட்ல நடக்கிறது. வேற பிச்சஸ் ஆர் கோயிங் டு பி ஸ்லோ அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு த ஸ்லோ பவுலர்ஸ், ஸ்பின் பவுலர்ஸ். ஸோ இதுக்கு மேல என்ன வேணும்? நல்ல டீம். அதனால தான் அவங்க வந்து ஒரு நம்பர் 8 பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டரா வேண்டாம் அப்படின்னு. என்ன, குல்தீப் யாதவ் இஸ் அ ரிஸ்க் ஸ்பின்னர், இஸ் அ விக்கெட் டேக்கிங் பவுலர்.
அண்டு வருண் சக்கரவர்த்தி இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் பவுலர் ஆகிட்டார். இப்போ போன T20 வேர்ல்ட் கப்பில் டீமில் உள்ள வந்தார். சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் டீமில் வந்திருக்காரு. இப்போ ஒன் டேலையும் வர ஆரம்பிச்சிட்டாரு. சி எஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் டு பி அ குட் ஒயிட் பால் கிரிக்கெட்டர். ஸோ அவங்க 2 பேரும் டீமில் ஒரு ஸ்பின்னர்ஸோட முக்கியமானது. அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்டர். அதனால பார்த்தா இன்னொரு போலிங் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தரம் வந்திருக்கணும். இப்போ அவர் வாஷிங்டன் சுந்தரம் வந்தால் 11 ஆட முடியும். இந்த 3 பேர் தான் ஆட போகிறாங்கன்னு தெரியும். அதனால் அவர் வந்து ஒரு விட டூபை பிளேஸில் தான் வந்திருக்கோம். வாஷிங்டன் சுந்தர் 15ல் எடுக்கணும்னு கூட என்ன பொறுத்த இருக்கு. அதான் சொன்னேன் நான் ஆரம்பிச்சே சொன்னேன், நியர் பர்ஃபெக்ட் செலெக்ஷன். இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்புறம் நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. என்னன்னா இப்போ 8ஆம் நம்பர் வந்து ஹர்ஷித் ராணாக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் 3 காம்பினேஷன்ல தான் வந்து இதே இருக்க போகுது, ரொட்டேஷனே இருக்க போகுது. அதாவது வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், இந்த 4 பேருக்குள்ள தான் வந்து அந்த 3 பேர் யாராரு அப்படிங்கிற ஒரு ரொட்டேஷன் இருக்க போகுதுன்னா சொல்றாங்களே சார். இதை நீங்க வந்து எப்படி நகைச்சுவா பாக்குறீங்களா? இல்ல ராணா இது எது ஏன் தெரியுமா அப்படி பேசுறாங்க? அவர் கம்பீருக்கு அவர் ராணா மேல ஒரு தனி சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதே கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்ல இருந்துச்சு பெரிய காம்பினேஷன். அவங்க வந்து அப்படி ஜெல்லா இருக்காங்க. அதுலேருந்து அவர் ராணாவை வந்து ப்ரொமோட் பண்றான்னுங்கிற ரீசன்னால அப்படி பேசுறாங்க. பட் அல்டிமேட்லி டீம் 11 இஸ் நாட் சோசன் பை கம்பீர் அலோன். டீம் 11 இஸ் சோசன் பை கேப்டன் வித் கோச் அண்ட் அது யாராவது செலெக்ஷன் கமிட்டி மெம்பரோ இல்லை சேர்மனோ அங்கே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் போகிறாங்க எப்போவுமே எல்லா டூர்லையும். மோஸ்ட்லி இப்போல்லாம் வந்து அகர்கரே போகிறாரு. இப்போ இங்கிலாந்துலலாம் அகர்கர் வாஸ் இன்வால்வ்டு. அவர் நெட்ஸ்லலாம் போலிங்லாம் போட்டுட்டு இருக்காரு. He was talking to all the players individually. He was talking to coach. He was talking to captain. சொன்னாரு அவரை தாண்டி வந்து ராணா வந்து நம்பர் 8ல் ஃபிக்ஸ் பண்ணிலாம் ஆடுற மாதிரி தெரியல எனக்கு. டு பிகின் வித் ஆரம்பத்தில் நான் சொன்ன காம்பினேஷன் தான். பாண்டியா ஒரு சீமர், பும்ரா அண்ட் ஹர்ஷதீப் சிங் ஒரு 2 சீமர்ஸ் அண்ட் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஓகே சார். இப்போ இதுல வந்து நம்ம ரொம்ப சீரியஸா பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறது வந்து 2 மேட்ச் வந்து UAE கூட ஒன்று இருக்கு, இவங்க ஓமன் கூட ஒன்று இருக்கு. இன் பிட்வீன்ல வந்துட்டு பாகிஸ்தான் கூட இருக்கிறது தான் வந்து நமக்கு என்ன நடக்கும். ஏன்னா திடீர்னு அவங்க இப்போ ஆப்கானிஸ்தான் கூட அவங்க தோத்து இருந்தாலும் பட் இந்தியா கூட வரும்போதுங்கிறது அது ஒரு ஃபெரோஷியஸாவே இருக்கும். அந்த மேட்ச் பார்க்கறதே வந்து ஒரு மாதிரி எல்லாருக்குமே அல்டிமேட்டா இருக்கும். நீங்க பாகிஸ்தானுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு பாக்குறீங்க? அப்பர் ஹேண்ட் தெளிவு கூட கிடையாது. ஏன்னா 2 சீனியர் பிளேயர்ஸ் ஆர் அவுட் ஆஃப் த டீம். கேப்டன், பழைய கேப்டன் பாபர் அசாம் ஆல் சட்டன்டா ஒரு பெரிய T20 ஃபார்மெட்ல பெரிய பிளேயர் இல்லை. பட் அவர் ஒரு சாலிட் பிளேயர். அவரை வந்து ஒதுக்கி வைக்க முடியாது. ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சாதாரண கிரிக்கெட்டரெல்லாம் பார்க்க முடியாது அவரை. அண்டு அதோட முக்கியமான டிராப் வந்து முகமது ரிஸ்வான், wicket keeper. He is not only a star player, but wicket keeper. He can open the batting. He can come in the middle order. He can come in the late order for finishing rolling பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் தான் சொல்றேன். கிரிக்கெட்ல வந்து இட்ஸ் நாட் ஓன்லி த ஃபார்ம், இட் இஸ் நாட் ஓன்லி தி பர்ஃபார்மன்ஸ், ஆட்டிடியூட். அவங்க வந்து இப்போ யங் ஒரு நியூ கேப்டன் வந்திருக்காரு சல்மான் நாகா. அவரை வந்து 2 பழைய கேப்டனை பக்கத்தில் வச்சுட்டு அவங்களுடைய டக் அவுட்டில் அவங்க ட்ராப் பண்ணி 11ல் இல்லாமல் ட்ராப் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறதுலாம் இட்ஸ் நாட் வைஸ்ட் டிசிஷன் ஃபார் எனி டீம். அதனால தான் அப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம் வந்து தான். 2 எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்ஸ்மேன் இல்லாமல் ஆடுறாங்க. அவங்களுடைய ஸ்பின் அட்டாக் சிம்ஸ் டு பி வீக். ஓகே சார். வழக்கமாக ஏஷியா கப் அப்படின்னாலே ஸ்ரீலங்காவோட பிளே வந்து செமையாவே இருக்கும். பட் இந்த தடவை வந்து அந்த இடத்த ஆப்கானிஸ்தான் பிடிப்பாங்களா? இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு அடுத்த ஃபேவரட் ஆப்கானிஸ்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓவர் டேக்கிங் பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா, ஆல் அதர் 3 டீம்ஸ். ஸ்ரீலங்கா இஸ் அ குட் டீம். அவங்களுக்கும் வந்து ஸ்பின் அட்டாக் ரொம்ப நல்ல ஸ்பின் அட்டாக். வந்து அந்த ஹசரங்கா வந்துட்டாரு. ஹசரங்கா இஸ் அ மேட்ச் வின்னிங் லெக் ஸ்பின்னர். நமக்கு வருண் சக்கரவர்த்தி எப்படியோ அது மாதிரி, அவர் குல்தீப் யாதவ் மாதிரி அவர் இஸ் அ ரிஸ்க் ஸ்பின்னர். அண்ட் நடுவில் வந்து அவர் இன் அண்ட் அவுட் ஆஃப் த டீம் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. அவருடைய ப்ராப்ளம் வந்து இன்ஜுரி. அவர் கேப்டனாக கூட இருந்தார், T20 கேப்டனாக கூட இருந்தார். இப்போ வந்து அவருடைய இன்ஜுரி ப்ராப்ளம்னால அவர் வந்து இப்போ அஸ் அ பிளேயராக தான் பண்ணணும்னு வச்சுருக்காங்க. அந்த வெலனகேன்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர். அவர் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். இஸ் அ வெரி 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 ஷார்ப் ஸ்பின்னர், வெரி டேஞ்சரஸ் பவுலர், particularly in T20 and white ball cricketல. அதனால் ஸ்பின் அட்டாக் இஸ் வெரி வெரி குட். அண்ட் பேட்ஸ்மேன் நல்லா இருக்காங்க அவங்களுக்கும். இந்த மெண்டிஸ், குஷால் மெண்டிஸ் அண்டு அசலங்கா இஸ் அ கேப்டன். அதனால அவரும் நல்ல கிரிக்கெட்டர். பேட்டிங் ஓரளவுக்கு நல்ல டீம் தான் அவங்க. பவுலிங்கும் அந்த சமீராலாம் ஒரு கம்பேக் வராரு. சமீரா இஸ் அ வெரி குட் ஃபாஸ்ட் பவுலர். VPலையும் நிறையலாம் ஆடி இருக்காரு.
அண்டு அவருக்கு இன்ஜுரி ப்ராப்ளம் தான். பட் இப்போ ஓரளவுக்கு நல்ல டீம், அவங்க ஃபிட் டீம் தான், எக்ஸ்பீரியன்ஸ் டீம், ஸ்பின்னர்ஸ் ஆர் குட் ஸ்பின்னர்ஸ். ஸோ ஸ்ரீலங்கா கண்டினியூ டு பி த டாப் 3 தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி good spin attack, Afghanistan becomes a favorite. If any team can surprise India, it is Afghanistan. ஆமா, 4 ஸ்பின்னர் வச்சு நல்லா லாக் பண்ணிடுறாங்க. முஜிபுர் ரஹ்மான் வந்துட்டாரு டீம்ல. முகமது நபி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் போல், 40 வயசு. அவர் எத்தனை மேட்ச் ஆடிட்டு இருக்காரு, எவ்வளோ கரெக்டா வந்து வெரி வெரி டைம்லயே போடுவார் அவரு. அப்கோர்ஸ் ரஷீத் கேப்டன், அதனால வெரி குட் bowling அட்டாக். அண்ட் பேட்ஸ்மேன் நல்லா, அந்த இப்ராஹிம் அவரெல்லாம் நல்லா ஆரம்பிச்சிட்டாரு. குல்பான் சாவா அவரு குல்பன் அவரு எல்லாருமே நல்லா ஆடுறாங்க இப்போ. அண்ட் இன்ஃபேக்ட் 180 200 ரெகுலரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டா கூட பாகிஸ்தானை ஒரு பாஸ் ஸ்கோர் கம்மியா விளையாடிட்டு தென் அப்படியே 18 ரன் ஷார்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஆமா, அதுவும் ரஷீத்லாம் ஃபுல் ஃபார்ம்ல இருந்தாங்க. இட் வில் பி அவங்க 150 அடிச்சாலே they can defend the score அந்த அளவுக்கு. பட் 180லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்ன வந்து பேட்ஸ்மேன் ப்ராப்ளம் இருந்தது, இப்போ பேட்டிங் நல்லாவும் ஆடுறாங்க அவங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து செகண்ட் ஃபேவரட் இன் திஸ் ஏஷியா கப். அப்போ நாக் அவுட்ஸ்ல இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கலாமா சார்? சொல்ல முடியாது. ஹோப் இட் இஸ் ஒன்லி இந்த ஃபைனல். செமிஃபைனலில் வராமல் இருக்கு. 2 பேரும் ஃபைனலில் வந்து வாடினா நல்லா இருக்கும். ஃபைனல் வந்து அடைச்சி இந்தியா டெஃபினெட்லி டாப் ஃபேவரட். ஏன்னா வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஃபைனல் இன் டோர்னமெண்ட் இஸ் வெரி டஃப் ஃபார் ஆப்கானிஸ்தான். தே ஹவ் நாட் கம் டு ஒரு கப்பு ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் ஒரு டோர்னமெண்ட் ஆனது கிடையாது அவங்க. ஸோ அதனால் இந்த ட்ரையாங்குலர் சீரீஸில் ஜெயிக்கிறது ஆர் பைலாட்ரல் சீரீஸ் ஜெயிக்கிறது இஸ் டிஃப்ரெண்ட் தேன் பிளேயிங் அ டோர்னமெண்ட் லைக் வேர்ல்ட் கப் ஆர் ஏஷியா கப் ஆர் எனி அதர் டோர்னமெண்ட். ஸோ டோர்னமெண்ட் ஃபைனல்ங்கிறது பெரிய டென்ஷன் அது. இல்லை, ஆனால் அவங்களுடைய கிராஃப் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு இயருக்கும் அவங்க எவால்வ் ஆகிட்டே வராங்களே சார், ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் அப்படி கேட்குறேன். ஆமாம், அதான். பட் ஃபைனல் வரச்சே வந்து அதோடைய நர்வஸ்னஸ், அதோடைய ஒரு டென்ஷன், இது எல்லாமே இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஈவன் டாப் பேட்ஸ்மேன் வில் பிளே வித் லாட் ஆஃப் அப்ரிஹென்ஷன். அது எப்படி பிளான் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கே எடுத்த ஒன்று அடித்து ஆடுறதா, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 2 ஓவர் வெயிட் பண்ணிட்டு ஆடுறதா, அந்த டவுட் வரும். அதுமாரி டவுட்டெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், எக்ஸ்பீரியன்ஸ் டீம் கேன் ஹேண்டில், பட் நாட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் லைக் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். ஓகே சார், இப்போ இந்தியாவோட கீ பிளேயராக யார் இருப்பா உங்களுடைய கணிப்பு? இந்தியா கீ பிளேயர் bowling as usual பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி, இந்த 2 பேரும் தான் குரூஷியல். பேட்டிங்கில் ஐ எக்ஸ்பெக்ட் சுப்மான் கில் அண்ட் சூரியகுமார் யாதவ் ஆர் தி 2 பேட்ஸ்மேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தே வில் பிளே, பட் ஐ டோன்ட் திங்க் அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் அல்லனா சுப்மான் கில், இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் பெரிய லெவலில் கிளிக் ஆவாங்க. அது வந்து சுப்மான் கில்லாக தான் தோன்றது எனக்கு. ஏன்னா சுப்மான் கில் இஸ் ஹேவிங் அ சூப்பர் டைம். Momentum is on his way. As a captain, he has succeeded. As a player, he has succeeded. சேனா கண்ட்ரீஸ்ல ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு சொன்னப்பே நல்லா பண்ணிட்டாரு. ஸோ இது அவருக்கு யூஏஇலாம் வந்து ஒரு சப்கான்டினென்டல் பிட்ச் மாதிரி தான். ஸோ கண்டிப்பா அவருடைய டைம் அப்படிங்கிறது என்ன தோன்றுது. ஓகே, அதனால அவர் ஒரு கிளிக் ஆவார். சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் டியூ ஃபார் ரன்ஸ். ஒரு லாஸ்ட் சீரீஸ்ல he didn't do well in one day இது T20, but he is a very explosive batsman and he is too good a batsman to be away from runs for too long a time. அதனால அவர் டெஃபினட்டா அவரும் சக்சீட் ஆகணும்னு தோன்றது. bowling தான் பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே மேட்ச் வின்னிங் bowlers and with a good support of Kuldeep Yadav and Arshdeep Singh. Arshdeep Singh is a very steady bowler and he has also won matches for India in T20. Another சொல்ல Indian team is very good and very near perfect selection. Another they have definitely good chance to win the cup. இப்போ நம்ம ஏஷியா கப்போட ப்ரிவியூ வந்து பார்த்துருக்கோம், அருமையாக சொன்னீங்க. இன்னொரு அடுத்தடுத்து மேட்சஸ் அப்போ நம்ம ரிவ்யூ பண்ணலாம் சார். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். நன்றி, சந்தோஷ்.